ஒரு ஐயா கேட்டார்ல, கடலூர்ல 150 ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கு அப்படின்னு போராட்டம் பண்ணோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் போராட்டம் பண்ணோம். எங்கேயா போயிருந்தீங்க? அப்போ எங்க போயிருந்தீங்க? எங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்குறீங்கல்ல, இது நான் வரவேற்கிறேன். என் மக்களோட பேசுறோம், நாங்க மக்களோட உரையாடுறோம். அதே மாதிரியான உரையாடலை உங்களால ஸ்டாலின் கிட்ட வேண்டாம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வேண்டாம், இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கிட்ட விடுங்க, வார்டு கவுன்சிலர் கிட்ட, வட்ட செயலாளர் கிட்ட நீங்க இப்படி நின்று போய் கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? விட்டுருவானா? இந்த கட்சி யாருக்காக இருக்கிறது? திமுக யாருக்காக இருக்கிறது? அதிமுக யாருக்காக இருக்கிறது? விடுதலை சிறுத்தைகளை நீங்க கேட்ட முடியுமா? பேசிட முடியுமா? பஞ்சமி நிலத்தை பற்றி பேசியானா, எப்ப எனக்கு பிளாஸ்டிக் சேர் போதும்பா. எப்படி பஞ்சமி நிலத்தை பேசியா? இந்த மக்கள் மாறி 25 ஆண்டுகளாக கால் நூற்றாக ஒன்னைத்தான் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க எந்த கட்சி கூட்டத்தில் அங்கதான் வாக்களிச்சிட்டு இருக்கான். அவனோட ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்த நில உரிமை 12.5 ஏக்கர் பஞ்சமி நிலம். ஏதாவது பேசி அப்படின்னா பிளாஸ்டிக் சேர் போதுங்க. ஒரு பிளாஸ்டிக் சேர், கூட வர்ற வன்னியரசுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆதித்தமிழ் குடியின் விடுதலை போராட்டம் முடிஞ்சது. ஒருத்தட்ட கேட்க முடியாது. நேற்று பார்த்தீங்களே, சென்னையில் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருக்காங்க. அந்த தாக்குதல் ஏன் மற்றவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? மற்ற பிரச்சனைகளுக்கு ஏன் வரமாட்டேங்குது? வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டில மலத்தை கலந்தான். அந்த மக்கள், குழந்தைகள் முதற்கொண்டு, பெண்கள் முதற்கொண்டு, முதியோர்கள் முதற்கொண்டு மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டாங்க. என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி குடிநீரில் ஏதோ உங்களுக்கு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவர்கள் பார்த்து சொல்ல, குடிநீர் தொட்டியை மேலே ஏறி பார்க்கும்போது அங்கே மனித கழிவு இருந்திருக்கு. அந்த பக்கம் போகிறதுக்கு துப்பில்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கூகுள் மேப் போட்டு கொடுக்கல, யாரும் போட்டு கொடுக்கல. 2 வருஷம் கழிச்சு விசாரணை பண்ணிட்டு சொல்றான், யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களே வந்து குடிநீர் தொட்டியில மேலே ஏறி மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்றான். அதை பத்தி இவர்களுக்கு வாயை திறக்க முடியல. சிறுப்பால அங்க போய் அடிக்க வேண்டியதானே? ஏன் ஸ்டாலின் இப்படி பதில் சொல்ற? பாதிக்கப்பட்ட நானே எப்படியா குடிநீர்ல மலத்தை கலந்துருப்பேன் ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்க முடியல. கேட்க முடியாது. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள போகும்போதே முதுகெலும்பு உருவி போட்டு வச்சுட்டு தான் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே போறாங்க. அப்புறம் எப்படி மக்கள் பிரச்சனையை பார்த்து பேசுவாங்க? மக்கள் பிரச்சனை பேச முடியாது. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள போனா 1 சீட்டு 2 சீட்டு கூட சில பெட்டிகள், ஸ்வீட் பாக்ஸ், விட்டமின் சி பாயும். விட்டமின் சினா என்ன தெரியுமில? அது ஒரு விட்டமின் சி, நமக்கு தெரியாது, அது ஒரு விட்டமின் சி. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் சி பாஞ்சா போதும், அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்கறது இல்லை. குடிநீர் வர மாட்டேங்குது, பிரச்சனைகள் இருக்கு, பஞ்சமி நிலம் இருக்கு. எதை பத்தியும் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களை பத்தி ஏதாவது பேசினா நாங்கள் பொங்கி கொண்டு வருவோம். யாருக்கான அரசியலாக இது இருக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. நெய்வேலியில் 3000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அதுல சில பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு இருக்கு. மீதி எல்லாம் கர்நாடகாக்காரனுக்கு போகுது, மலையாளக்காரனுக்கு போகுது, தெலுங்கனுக்கு போகுது, ஆந்திர பிரதேஷ்காரனுக்கு போகுது. நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் வரல. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முழுசா கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் 1925ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்த ஒட்டுமொத்த காவிரி நீரின் அளவு, ஒட்டுமொத்தமாக காவிரியில் நீரின் அளவு என்பது 740 டிஎம்சி. அங்கே வெள்ளம் வந்தால் கடமடை வரைக்கும் வந்து காவிரி வந்து பாயும். இன்னைக்கு வெறும் உயர்நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றங்கள் எல்லா பக்கமும் வழக்கு போய் நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த காவிரி நீரின் அளவு வெறும் 177.25 டிஎம்சி தான். 740 டிஎம்சி எங்க இருக்கு? 177.25 டிஎம்சி எங்க இருக்கு? ஏமாத்திட்டான். காரணம் யாரு? 1974 ஒப்பந்தம் வந்து காலாவதி ஆக போகுது. 74 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும். காவிரியில கர்நாடக அரசு ஏதாவது ஒரு அணையை கட்டினா தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்களை கேட்டுட்டு தான் நீங்க வந்து அணையை கட்டணும் என்கின்ற ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவில்லை. யாரு? அப்ப தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மஞ்சள் துண்டு மாஃபியா கருணாநிதி புதுப்பிக்கவில்லை, காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவில்லை. இன்னைக்கு அவன் ஏகப்பட்ட அணையை கட்டிட்டான். கருணாநிதி என்னத்தை கட்டினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அணையை கட்டிட்டாங்க.
இன்னும் மேகத்தட்டு அணையை கட்டுவான்னு சொல்லி நிற்கிறான். நாம் என்ன சொல்கிறோம், நீ எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, சரி விடு, நான் தான் வந்து உனக்கு பிடிக்காது, நான் விளைய வச்சிருக்கிற பயிர்களுக்காவது வந்து விவசாயத்துக்காவது தண்ணீர் விடலாம்ல, விடலை. கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம காவேரி படுகையினுடைய விவசாயம் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு. 18 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் குறைஞ்சிருக்கு. விவசாயத்திலிருந்து வெளியே போயிட்டான் தமிழன். அதே நேரத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவேரி படுகையில் 18 லட்சம் ஏக்கர் புதிய விவசாய நிலங்களை உருவாக்கி வச்சிருக்கான் கர்நாடக அரசு. அவன் தான் மக்களுக்கான அரசு, அவன் தான் மக்களுக்கான அரசு. நீ போய் பாருங்க, மைசூர் தாண்டி போய் பாருங்க, மைசூர் பேலஸ்லேயே உட்காந்துருக்காதீங்க, மைசூரை தாண்டி போங்க, அந்த மாண்டியா மாவட்டம் முழுக்க போய் பாருங்க, அழகழகா இருக்கும். நெல் விவசாயம் அப்படி பண்றான். எப்படி பண்றான்? தமிழன் இளிச்சவாயா இருந்தா திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்சா, ரெட்டலை உதயசூரியன் நினைச்சா, இளிச்சவாய் நினைச்சா, அவன் பெருக்கிட்டான், கர்நாடகாரன் பெருக்கிட்டான். 10,000 கோடி செலவழிச்சிருக்காங்க கர்நாடக அரசு இந்த 30 ஆண்டுகள்ல. இந்த தமிழ்நாடு அரசு விவசாயத்திற்கு செலவழிச்ச தொகை என்ன? தொகை என்ன? உங்களை ஏமாத்துவான், மக்களை ஏமாத்துவான். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்காக தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு குவிண்டாலுக்கு நான் நெல்லுக்கு வந்து 2,500 ரூபா கொடுப்பேன். எப்படி? குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 2,500 ரூபா கொடுப்பேன். 4 வருஷம் விவசாய பெருங்குடிகள் போராட்டம் பண்ணி இப்போ சொல்கிறான் குவிண்டாலுக்கு 2,500 ரூபா கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் மலையாளக்காரன் ஒரு குவிண்டாலுக்கு 3,000 ரூபா கொடுக்குறான். எப்படியா கொடுக்குறான்? ஏன்னா கேரளாவை ஆளுவது மானம் மலையாளி, தமிழ்நாட்டை ஆளுவது எங்கிருந்தோ வந்தேரி. அதான் காரணம். யோசிச்சு பாருங்க, முழுக்க நெல் விவசாயம் தான். ஒரு குவிண்டாலுக்கு 3,000 ரூபா கொடுக்க வக்கில் இந்த இருக்கு அரிசி ஆலை. இது ஏன் அரசு அரிசி ஆலையா இல்லை, தனியார் அரிசி ஆலை ஏன் இருக்கு? ஏன்னா விவசாயம் பண்றவன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. நீங்க இசையில விவசாயம் பண்றவங்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பீங்க, நிலத்துல விவசாயம் பண்ற எங்களெல்லாம் தெருவில் விட்டுருவீங்க. இசையில விவசாயம் பண்ணக்கூடிய கருணாநிதி, ஸ்டாலின் இவங்களுக்கு தானே அதிகாரம் போடுவோம், எங்களுக்கு எப்படி போகும்? இது ஏங்க தனியார் இருக்குல்ல? இங்க மாளிகைப்பட்டில் என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய இந்த அரிசி ஆலை ஏன் தனியாரா இருக்கு, ஏன் அரசு கூடியதா இல்லை? ஏன் இல்லை? ஏன்னா அரசு அரிசி ஆலையா இருந்தா அதுல ஊழியம் பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மாசம் மாசம் பென்ஷன் கொடுக்கணும், பிஎஃப் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் கட்டணும். அதெல்லாம் கட்டுறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை. ஒரே நேரம் துபாய் டூரு, ஜப்பான் டூரு, ஜெர்மனி டூர் தான் அடிக்கிறாரு. மக்களை பத்தி எதுவும் பேச வர மாட்டாரு. அவரே சொல்றாரு, நான் இந்த 4 ஆண்டுகள்ல 1,00,000 போராட்டங்களுக்கு மேல நான் அனுமதி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. இந்தா துப்பிட்டார். அவரே தன்னை மல்லாந்து படுத்து துப்புன மாதிரி தன்னைத்தானே துப்பிக்கிட்டாரு. ஆட்சி என்பது என்னங்க? மக்கள் பசி இல்லாம, பிணி இல்லாம, பகை இல்லாம வாழ்வதற்கு பேர் தாங்க ஆட்சி. இங்க இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசே மக்களை போராட தூண்டுகிறது. இந்த சொல்றல 150 ஏக்கர் காலனி தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு வேணுமா? அதான் சிப்பாட்ல 2,000 ஏக்கர் வச்சிருக்கலையா? 1000 ஏக்கருக்கு மேல கடலூர் சிப்பாட்ல சும்மா தானே இருக்கு. அங்க போய் கிழிக்க வேண்டியதானே? கிழிக்க முடியாது. காரணம் என்ன? ரசாயன தொழிற்சாலையின் மூலமாக ஏற்கனவே உப்புனாரு கழிவு ஆறாக மாறிடுச்சு, கழிவுநீர் ஆறாக, கழிவுநீர் நீரோடையாக மாறிவிட்டது. அதுல காலனி தயாரிக்க முடியாது. அப்ப அவனை விரட்டி விடு. தனியாருக்கு இடமா இல்ல. ஏற்கனவே காலனி தொழிற்சாலை செஞ்சு பாலாறு என்பது பாலைவன ஆறாக மாறிவிட்டது. பாலாற்று அவலம் தெரியுமா? காவேரி அவலம் கேட்டீங்க, பாலாற்று அவலம்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சு வெடிச்சிருவீங்க. பாலாறு என்ற நதி கர்நாடக மாநிலம் நந்திமலையிலிருந்து வருது. நந்திமலையிலேருந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து பாஞ்சு ஆந்திராவில் வெறும் 33 கிலோமீட்டர் தான் ஓடுது. ஆந்திராவில் வெறும் 33 கிலோமீட்டர் மட்டும்தான் பாலாறு ஓடுது. அந்த பாலாறு 33 கிலோமீட்டர் ஓடுற அந்த பாலாத்தில் ஆந்திராக்காரன் தெலுங்க 33 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த பாலாற்றில் 21 தடுப்பணைகளை கட்டி வச்சிருக்கான். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டி வச்சு அந்த நாட்டு மக்களுடைய, அந்த மாநில மக்களுடைய விவசாயத்தை செழிப்பாக வச்சிருக்கான். இங்கே தமிழ்நாட்டில் பாலாறு எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 300 கிலோமீட்டர் ஓடுது. 300 கிலோமீட்டர் கழிவுநீர் காய்வாலாயே ஓடுது. 300 கிலோமீட்டரும் பாலாறு கழிவுநீர் வாய்க்காலாவே ஓடுது. அதை பற்றி யாராவது ஏதாவது கேட்டிங்களா? யாராவது தெரியுமா?
காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருநதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. எந்த ஆத்துல தண்ணி ஓடுது? எல்லா ஆத்துலயும் டிப்பர் லாரி தான் ஓடுது, மணல் எடுக்கக்கூடிய லாரி தான் ஓடுது. எல்லா ஆத்துலயும் தமிழ்நாடு முழுக்க மறுக்க முடியுமா? திருச்சியில் காவேரியில் போய் பாருங்க, டிப்பர் லாரி அழுது கொண்டே போகுது. கரூரில் பாருங்க, அமராவதி ஆற்றுல டிப்பர் லாரிகள், ஆயிரக்கணக்கான டிப்பர் லாரிகள். இப்போ என்ன மணி 9 ஆக போகுது, 9:30க்கு மேலே 10 மணிக்கு மேலே போயிட்டுனா கரூர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். முழுக்க டிப்பர் லாரி தான் இருக்கும், கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே போகும். ஆற்று மணலை திருடி விற்கிறான். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைக்காக விற்று விற்கிறாங்க. அமராவதி ஆற்று மண்ணை, காவேரி ஆற்று மண்ணை, பாலாற்று மண்ணை எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு போகுது. அண்டை மாநிலங்கள் என்ன? கர்நாடகாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது, மலையாளத்துக்கு போகுது. மலையாளத்துக்காரனுக்கு ஆற்று மண் இல்லையா? இருக்கு, ஆனால் அவன் எடுக்க மாட்டான். ஏன்? அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மலையாள தேசத்தில், இந்த கேரளா மாநிலத்தில் நல்ல முறையில் வாழணும். என்னுடைய ஆற்று வளத்தை நான் அப்படியே அடுத்த தலைமுறை மலையாள பிள்ளைகளுக்கு நான் வழங்குவேன். அதனால என் மலைகளை, என் ஆறுகளை, என்னுடைய இயற்கை வளங்களை போற்றி பாதுகாப்பேன் என்று சொல்லி இந்த கேரளா தலைவர்கள்லாம் ஒன்று கூடி இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை ஆளுவது மான தமிழன் கிடையாது. எங்கிருந்தோ வந்தவர்கள். அவனுக்கு ஆரை பற்றி என்ன தெரியும், காவேரியை பற்றி என்ன தெரியும்? கேட்டால் டெல்டாக்காரன் உல்டால கடி வேலை செய்வாங்க. ஆனால் முழுக்க இந்த ஆறுகளை கொள்ளையடிப்பது இவர்கள் தான். ஆற்று மணல் இருக்கக்கூடிய டிப்பர் லாரிக்கு பின்னாடிலாம் பாருங்க, கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்து போடுவாங்க. பார்த்துருக்கீங்களாண்ணே? டிப்பர் லாரியில் முழுக்க கருப்பு சிவப்பு திமுக வண்ணங்கள் அடித்து தான் போகும். ஏன்னா திமுக வண்ணங்கள் அடித்து கொள்ளையடிக்கிறது யாரும் கேட்க முடியாது. காவல்துறை அதிகாரிகள் ஏன்பா இதுக்கு நடத்துறீங்க? கேட்க முடியாது. இப்போ கன்னியாகுமரியில் உங்களுக்கு தெரியும், மலைகள் எல்லாம் வெட்டி கொதறி கொண்டுட்டாங்க. இந்த குரங்கு கொய்யாப்பழம் சாப்பிட்ட மாதிரி கன்னியாகுமரி மலையை கனிம வள கொலை செஞ்சிட்டாங்க. யாருக்காக? அதானி கேரளாவில் விலிங்கத்தில் ஒரு துறைமுகம் கட்டுறாராம், அதுக்கு கன்னியாகுமரி மலையை எடுத்து குறையிறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? விலிங்கம் phase 2 விலிங்கம் துறைமுகத்தை நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த வேலையை செய்கிறான். ஒரு மலை இருக்காது. நமக்கு ஏங்க கன்னியாகுமரி முக்கியம்? இந்தியாவில் மேலேருந்து பார்த்தா கன்னியாகுமரி கடைசியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் நமக்கு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து தான் பார்க்கணும். கன்னியாகுமரியிலிருந்து தான் இந்தியாவே தொடங்குது. இங்கே இருக்கக்கூடிய மலையெல்லாம் அடிச்சிட்டேன்னா எப்படி மழை வரும், எப்படி மழை பெய்யும், பயிர் எப்படி விளையும், உயிர் எப்படி வாழும், வயிற்று பசி எப்படி தீரும், இதை பற்றிலாம் பேசணும்ல. சொன்னாங்க, எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, சுமதி அக்கா கூட சொன்னாங்க, என்னங்க சீமான் பொழுதுனைக்கும் மரங்களுக்கு மாநாடு, ஆடு மாடுக்கு மாநாடு, தமிழ் தேசிய அரசியல்னா அதாயா? ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணாரு? திராவிட மாடல அரசியல் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த திமுக காரங்க பரோட்டா சாப்பிட்டு வருவாங்க. ஒரு கடையில் போய் திமுக காரங்க பரோட்டா சாப்பிட்டு வருவாங்க. சாப்பிட்றே அந்த பரோட்டா எவ்வளோங்க ஆக போகுது? ஒரு பரோட்டா 20 ரூபா ஆகுமா? 2 பரோட்டா, ஒரு மனுஷன் 2 பரோட்டா சாப்பிட்லாம். 3 பரோட்டா வச்சுக்கப்பா. ஒரு 60 ரூபா இருக்காதாப்பா திமுக காரன்ட்டு? 60 ரூபா கட்ட மாட்டான். 60 ரூபா கெட்டி திமுக காரன் பரோட்டா சாப்பிட மாட்டான். 60 ரூபா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பரோட்டா வச்சா பாருங்க, பரோட்டா கடை ஓனரு அவன் மூஞ்சிலே ஒரு பாக்ஸிங் குத்திடுவாப்ல. அவன் என்னடா இது பரோட்டாவே வச்சுட்டு அடியை வாங்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மயக்கமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆயிடுவாப்ல. அப்போ திமுகவின் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வருவாப்ல. மருத்துவமனை போய் ஐ எம் வெரி சோரினே, மன்னிச்சுக்கோங்க, எங்கள் ஆட்கள் பரோட்டா கடைக்கு பரோட்டாவை தின்னுட்டு காசு கொடுக்காம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசியல். சாப்பிட்டேல காசு கொடுக்கணும்ல, அந்த அறிவில் இருந்தால் அவன் ஏன் திமுகவில் போயிருக்கான்? தின்ன சோத்துக்கு காசு வைக்கிறதா இருந்தால் அவன் ஏன் திமுகவில் இருக்கான்? நேர்மையாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருப்பான், பொதுமக்களாக இருப்பான். நேர்மையால் இருக்கணும். நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறோம். நாங்கள் ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு, மரங்களுக்கு, செடிகளுக்கு, கொடிகளுக்கு, இவங்களுக்கு நாங்கள் அரசியல் பண்ணுவோம். இவங்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படிங்க வாழ்ந்துருவீங்க? எப்படி வாழ முடியும்? இந்த மரங்களுக்கு, செடிகளுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவைகளுக்கு உயிர் இருக்கு. தொட்டா உணர முடியும். போன நூற்றாண்டில் வங்காளத்தை சேர்ந்த ஒரு தாவரவியல் விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, அது வரைக்கும் இந்த வெள்ளக்கார மேற்குலக விஞ்ஞானம் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தது? இந்த தாவரங்களுக்கெல்லாம் உயிரே கிடையாது, தாவரங்களுக்கு உணர்வே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போன நூற்றாண்டில்
வங்காளத்தை சேர்ந்த ஒரு தாவரவியல் விஞ்ஞானி இல்ல மரங்களை தொட்டா செடிகளை தொட்டா அதற்கு வந்து உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஆனால் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மேற்குலக விஞ்ஞானிகள்லாம் பெரிய நோபல் பிரைஸ்லாம் கொடுத்து பெரிய பெரிய விருதுகள்லாம் கொடுத்து எப்பா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி மேற்குலக விஞ்ஞானிகள் மரங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொன்ன ஆய்வுக்காக விருது கொடுத்தாங்க. ஆனால் இந்த நுட்பம் இருக்குல்ல, இந்த அறிவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் எழுதியிருக்கார். ஓரறிவாவது உற்றறிவதுவே, ஈரறிவாவது அவற்றோடு நாவே, மூவறிவாவது அவற்றோடு மூக்கே, நான்கறிவாவது அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவாவது அவற்றோடு செவியே, ஆறறிவாவது அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோ நெறிப்படுத்தினரே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓரறிவு பெற்ற உயிரினங்களுக்கு உணரக்கூடிய அறிவு இருக்கிறது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கிய பாடல்களை எழுதி வைத்தவன் தமிழன். அவ்வளோ பெரிய அறிவாளி, அறிவை கடன் கொடுத்த ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னா அது தமிழர்கள் நாம தான். 2000 ஆண்டுகளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, எதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கிய பாடல்களை பதிவு பண்ணி வச்சிருந்தான் தமிழன். அப்படிப்பட்ட தமிழன் போயும் எந்த தகுதியும் இல்லாத கருணாநிதிக்கு பிறந்து விட்டார், அதை தாண்டி ஒரு தகுதியும் இல்லாத இந்த ஸ்டாலினை தன்னுடைய தலைவராக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய வரலாற்று அவமானம், எவ்வளோ பெரிய வரலாற்று அவமானம். என்ன தெரியும் நான் பேசின எதுவுமே பேச வேண்டாங்க. இப்போ நான் சொன்ன பாலாறு காவேரி ஆறு இதை பற்றி எதுவுமே பேச வேணாம். ஐயா ஸ்டாலின் அவர்களை கூட்டிட்டு வாங்க, சுதந்திர தினம் என்னைக்கு குடியரசு தினம் என்னைக்குன்னு மட்டும் கேட்டுருங்க, அவருக்கு சரியா பதில் சொல்ல நான் விட்டுருங்க. உலகம் முழுக்க தமிழன் போய் வேலை செய்யறான். கூகுள் CEO சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரன். எந்தெந்த நாடுகளில் எத்தனையோ கம்பெனிகளில் உயர் பொறுப்புகளில் வேலை செய்யக்கூடிய பொறுப்புகளில் அந்த உயர் நிறுவனங்களை இழுத்துட்டு போகக்கூடிய மேனேஜரிங் போஸ்ட்டில் எல்லாம் தமிழன் இருக்கான். உழைப்பை கொட்டுறான், அறிவை கொட்டுறான், ஆற்றலை கொட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு தமிழினத்திற்கு போயும் முக ஸ்டாலின் அங்கே முதலமைச்சராக இருக்கணும். போயும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் வேண்டவே வேண்டாங்க. கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார்னு சொன்ன ஒரே பெருமகனார் அவர் தான். அவர் வேண்டாம், விட்டுருங்க. இன்னைக்கு வருதுல 7 லட்சம் பீகாரிகள் தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக மாற போறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. என்கிட்ட கூட இன்னைக்கு ஒரு ஊடகவியாளர் வந்து கேட்டார், எடப்பாடி தமிழ் தேசியம் தானே பேசுறாரு அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேரை துப்பாக்கி வச்சு சுட்டாரு, அதுதான் தமிழ் தேசியத்தில் வருதாயா? அதுதான் தமிழ் தேசியத்தில் வருதா? எடப்பாடி பேசுறது தமிழ் தேசியம்னா அப்ப நாங்க பேசுறது என்னையா? நாங்க பேசுறது என்ன? சும்மா இந்த எடப்பாடி பழனிசாமி அது முடிஞ்சதுங்க. 4.5 ஆண்டுகள் 2021 ஆண்டிலிருந்து 2025 மே மாதம் ஜூன் ஜூலை வரைக்கும் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு மக்கள் போராட்டம் பண்ற ஒரு போராட்டத்துக்கு அதிமுக வந்து நிக்கல. கடைசி 6 மாதம் 26 தேர்தல் வரப்போகுது. 6 மாதம் நான் மக்களை போய் சந்திக்கிறேன், மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க நாடகம் ஆடிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களை நம்புற அளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் கேனையனாக இருக்கிறாங்களா? இளிச்சவாயா நாங்க இருக்கோமா? இது எம்ஜிஆர் காலம் இல்ல, இது ஜெயலலிதா காலம் இல்ல, இது தமிழ் தேசியத்தின் காலம், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் காலம். நீங்க பாஜகவை கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டுருணுமா கேட்கிறேன். ரெட்டலைக்கு இனிமேல் ஓட்டு விழுகாதுங்க. நீங்க பழனிசாமியா வந்தா கூட பரவாயில்ல, பாஜக ஆசாமியாக வர்றீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஏன் வேணும்? எந்த இடத்துல அதிமுக அந்த 4 வருஷத்துல நின்று எதிர்க்கட்சியாக என்ன வேலை செஞ்சிருக்கு? எங்க அண்ணன் சீமான் அவர்கள் போராடுற ஒரு போராட்டம் ஆடு மாடுகளுக்கு சீமான் அவர்கள் போராட்டம் பண்றாரு. ஆமாப்பா, ஆடு மாடுகளுக்கு போராட்டம் பண்ணியே ஆகணும். முன்னாடிலாம் நம்ம வீட்டில் நாட்டு மாடு இருக்கும். நாட்டு மாடு இனப்பெருக்கம் செய்யும் போது குட்டி போடும் போது அதோடைய கர்ப்பப்பையிலிருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் ரத்தத்தில் கலக்கும் போது அந்த ரத்தம் மடுவுக்கு வரும்போது பாலாக வரும். அந்த பால் எப்படிப்பட்ட பாலாக இருக்கும்? பெத்த தாய் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலுக்கு அடுத்து நாட்டு மாட்டு பால் அவ்வளவு சத்தானது, அவ்வளவு உயிர்காக்கும் மாமருந்தாக இருந்தது. எது? நாட்டு மாட்டு பால், நம்ம நாட்டு மாட்டு பால். அந்த நாட்டு மாட்டு பாலை விட்டுட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லி பசு, ஜெர்சி பசுன்னு ஒரு பசுவை கொண்டு வந்தான். அந்த பசுக்கு எதுவுமே தெரியாது, நல்லா திங்க தெரியும்.
ஊசியை போட்டான், பொவைன் க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கி ஊசியை போட்டான். அது என்ன பண்ணும், நல்லா பெருத்து போயிடும். பெருத்து போயிட்டு அந்த தசையை, அதோட தசை இருக்குல்ல, அது தசையை ரத்தமாக மாற்றி அந்த ரத்த மடுவுக்கு வரும்போது பாலாக வரும். அந்த பாலை குடிச்ச நம்ம பிள்ளைகளுக்கு என்னாச்சு, இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகள் சீக்கிரமாகவே வந்து என்ன செஞ்சாங்க, பூப்படைஞ்சாங்க, சீக்கிரமாகவே வயசுக்கு வந்தாங்க. அதையும் மீறி குடித்த பெண்களுக்கு என்னாச்சு, என் வீட்டில், உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரியல, என் வீட்டில் காலையில் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அத்தையாக இருக்கட்டும், எங்கள் சித்தியாக இருக்கட்டும், காலையில் எழுந்துச்சுன்னா டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கும் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, எங்கள் அத்தைக்கும் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. இந்த மாளிகம்பட்டில் இருக்கக்கூடிய என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் உங்கள் பெரியம்மாக்கு, உங்கள் சின்னம்மாக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அத்தைக்கு, உங்கள் மாமியாருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் அக்காவுக்கு, உங்கள் தங்கச்சிக்கு, ஏன் உங்கள் மகளுக்கு எத்தனை பேருக்கு கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க இந்த 30 ஆண்டுகளில்? காரணம் என்ன? பால் நல்லது என்று அவர்கள் குடித்த இந்த விஷப்பால், இந்த டெல்லி பால், டெல்லி மாட்டு பால், ஜெர்சி மாட்டு பால் கர்ப்பப்பையை பாதிச்சிருச்சு. இறக்குமதி செய்யும் போது இந்திய விஞ்ஞானிகள் சொன்னான், இதை குடிக்காதப்பா, இந்த டென்மார்க் பசு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெல்லி பசு, ஜெர்சி பசு, டென்மார்க்லேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம். டென்மார்க்லேயே பிரச்சனை இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சீக்கிரமாகவே 9 வயசில் பூப்படைஞ்சிறாங்க, வயசுக்கு வந்துடுறாங்க, இது செட் ஆகாதுன்னு. ஆனால் இல்லை, காரணம் என்ன? ஊசி பிஸ்னஸ். ஊசி பிஸ்னஸ். நாட்டு மாடாக இருந்தது எந்த விதமான வேலையும் இல்லாமல் தானாகவே செனை பிடிச்சிடும். ஆனால் ஜெர்சி பாசு அப்படி இல்லை, ஊசி போடணும், ஊசி போட்டால் தான் செனை பிடிக்கும். எல்லாம் பிஸ்னஸ் ராஜா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நமக்கு வந்து நெல் வந்துருச்சு, நெல் வச்சு விவசாயம் பண்ணலாம். நான் ஒன்றை மட்டும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லுவேன், ரசாயன விவசாயம் பண்ணி, ரசாயன நெல் விவசாயம் பண்ணி எத்தனை விவசாயிகள் பணக்காரராக மாறி இருக்கிறாங்க. ரசாயன விவசாயம் பண்ணி இந்த உரம், இந்த டிஏபி, இந்த யூரியா, இந்த நைட்ரஸ், இந்த பொட்டாஷ், இந்த பாஸ்பரஸ், இந்த உரத்தை போட்டு விதைக்கடையிலிருந்து விதையை வாங்கி, பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி, இந்த ரசாயன விவசாயம் பண்ணி எத்தனை விவசாயிகள் லட்சாதிபதியாக இருக்காங்க, எத்தனை விவசாயிகள் கோடீஸ்வரனாக இருக்காங்க? யாரும் ஆக மாட்டாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா விற்கிறவங்க கோடீஸ்வரன் ஆக முடியும், போதைப் பொருள் விற்கிறவங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். ஆனால் வெம்பாடுபட்டு வருஷத்தில் எல்லா நாளும் கலனியில் போய் வெம்பாடுபட்டு காலையில் உதய சூரியனில் இருந்து இரவு பொழுதடைகிற வரைக்கும் தன்னுடைய வெம்பாடுபட்டு வேர்வையை தண்ணியாக ஊற்றுற இந்த விவசாயி என்னைக்குமே ஆக முடியாது ராஜா. காரணம் என்ன? நீங்கள் வெள்ளாமையை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதலீடை போட்டுறீங்க. விதை நெல் காசு, உரம் காசு, பூச்சிக்கொல்லி மருந்து காசு, எல்லாமே காசு தானப்பா. இந்த காசை எடுக்கிறதுக்கு தான் விவசாயம் பண்ண முடியும். அதுமாரி நமக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம வந்து நெல் பயிருக்கு வந்து உரம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படி இல்லை, அதை மறந்துடுங்க. என் தாய் தமிழ் சொந்தங்கள் மறந்துடுங்க. இதெல்லாம் எந்த அரசியல் கட்சி மேடையிலும் பேச மாட்டாங்க, நாங்கள் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு இது முக்கியம். சொல்கிறத கேளுங்க. முதல்ல இந்த மேற்குலகம், இந்த வெள்ளைக்கார முதலாளி கண்டுபிடிச்சது நெல் இல்லை, அவன் உரம் தயாரித்தான். அந்த உரம் எப்படி தயாரித்தான்? முதல் உலகப் போரில், 2ஆம் உலகப் போரில் நிறைய வெடிமருந்து தயாரிச்சு விட்டான். நிறையா வெடிமருந்து தயாரிச்சு விட்டான். தெரியாதனமா அந்த 2 உலகப் போரும் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே உலகப் போர் முடிஞ்சு போச்சு. நிறைய வெடிமருந்து தயாரித்து வச்சிருக்கான். அது யார் தலையில் கெட்டுறதுன்னு தெரியல. 1947 இந்தியா என்கின்ற ஒரு புதிய நாடு, ஒரு சின்ன குழந்தை கை குழந்தையாக பிறந்து வந்தது. அந்த கை குழந்தையாக பிறந்து வந்த அந்த நாட்டில் விவசாயத்துக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத நேரு இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராக உட்கார்ந்திருந்தார். அவங்க தலையில் எப்படியாவது நம்மளை கட்டிடணும்டா, உரத்தை கட்டிடணும்டா, லாபத்தை பார்த்துடணும்டா அப்படின்னு சொல்லி இந்த உரத்துக்கு ஏற்ற நெல்லை பிலிப்பைன்ஸில் கண்டுபிடிச்சான். 5008 5020 அரிசி வருதே, அதெல்லாம் வந்து கோயிலில் பூஜை பண்ணி மணி அடித்து தட்சிணை வாங்குற ஐயார் கிடையாது. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பிலிப்பைன்ஸில் இருக்குது. அங்கேருந்து நமக்கு விதை நெல் வருது. அப்படி வந்ததா இது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விவசாயம் பண்ணோம். என் ஆளுவதுக்கு நானே கட்டையாக இருப்பேன். என்னை விட அதிகமான உயரத்தில் வளரக்கூடிய நெல் தான் விளைஞ்சுது. நம்ம கழனி காடுகளாக தான் விளைஞ்சுது. நமக்கு ஒரு விவசாயம் தெரியும். என்ன தெரியும்? அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி மனுஷனுக்கு. எப்படி? இப்படிப்பட்ட நெல் விவசாயத்தை நாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி பண்ணிகிட்டு இருந்தானா இவங்கிட்ட உரத்தை விற்க முடியாதப்பா. என்ன பண்ணால் குட்டை ரக நெல்களை கொண்டு வந்தான். குட்டை ரக நெல்களை பிலிப்பைன்ஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சான். அப்படிப்பட்ட இறக்குமதி செஞ்ச நெல் தான் 5008 5020. அது ஐயர் கிடையாது, ஐயர் கண்டுபிடிச்ச நெல் கிடையாது ராஜா. பிலிப்பைன்ஸ் வந்து நமக்கு நெல் வருது. 10,000 வருஷமாக இந்த நாட்டில், இந்த உலகத்தில் முத வேளாண்மையை கண்டுபிடிச்சி தமிழர்கள் நாம தான்.
நமக்கு நெல் கொடுத்தான். எல்லாரும் நினைப்பீங்க இந்த நெல்லுக்கு நம்ம உரம் போடுறோம், பயிருக்கு உரம் போடுறோம். உரத்துக்கு தான் பயிர், உரத்துக்கு தான் பயிர். நாம் இதை மாத்திரம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது. விவசாயம் என்பது இயற்கை வேளாண் விவசாயம். என்ன விவசாயம்? நெல்லு கம்பெனிக்காரன், விதை கம்பெனிக்காரன் கிளம்பு, உர கம்பெனிக்காரன் கிளம்பு, பூச்சிக்கொல்லி கம்பெனிக்காரன் கிளம்பிரு ராஜா. விதை அரசாங்க மக்களுக்கு கொடுக்குது, நிலம் அரசாங்க மக்களுக்கு கொடுக்குது. உங்க வேலை என்ன? நீங்க உழைச்சி நெல்லை கொடுங்க. குண்டாலுக்கு 3000 என்ன 5000 கொடுத்து இந்த அரசாங்கம் நீங்க விளைவிச்ச விளைபொருளை எடுத்துக்கொள்ள அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இந்த கட்சிக்கு வாக்களிக்க மக்களாகிய நீங்கள், விவசாயிகளாகிய நீங்கள் தயாரா இருக்கீங்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த பூச்சிக்கொல்லி உரத்தினால எப்பேற்பட்ட பிரச்சனை வருது, எப்பேற்பட்ட பிரச்சனை வருது. பாதிக்கப்படுறாங்க. என்னென்ன உடல் பாதிப்புகள் வருது. நல்லா இருக்கிறோமா? இந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்கிறோமா? நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்தால் நாங்கள் அதை செஞ்சிருவோம், சிங்கப்பூரா மாற்றிடுவோம், ஜப்பானா மாற்றிடுவோம். என் மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பேன், என் மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுப்பேன், என் மக்களுக்கு நல்ல குடிநீரை கொடுப்பேன், என் மக்களுக்கு நஞ்சில்லாத காற்று கொடுப்பேன், என் மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுப்போம். இதுதான் நாம் தமிழர் கட்சி இங்கே வைக்கக்கூடிய கொள்கை. இதை தாண்டி நாங்கள் எதையுமே இலவசமாக தரமாட்டோம். மாதத்துக்கு 1000 ரூபா என் பொம்பளைகளுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கோவம் வந்தால் புளிய முறத்தால் அடிக்கக்கூடிய மான மரத்தி தமிழச்சிக்கு எதுக்குடா மாதம் 1000 ரூபா காசு? எதுக்கு காசு? ஏன் நான் வரி கட்டுறேன், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், அதில் நான் பொருள் வாங்குறேன், அதில் வரி போடுறேன், அந்த வரியை உனக்கு கட்டுறேன். அந்த வரி எடுத்து திரும்ப தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்ததுக்கு எதுக்கியா? கருணாநிதி பேரு எதுக்கு? கருணாநிதி பேரு நீ கொள்ளையடிச்ச படத்துலேருந்தே எனக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குற. எந்த பெண்களும் கேட்டது இல்லையே. போராடலாம் சொல்ல 1000 ரூபா கொடுக்கல, 1000 ரூபா கொடுக்கல. ஏம்மா உனக்கு வளமான வருங்காலம் இருக்கு, நீ எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? பயப்படுற எதுக்கு பயப்படுற? வந்தா திமுக காரங்க இங்கே வந்து பேச சொல்லுங்களேன். மாதம் 1000 ரூபா வந்துருச்சா? காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபா வந்துருச்சா? பையனுக்கு 1000 ரூபா வந்துருச்சா? என்னமோ கருணாநிதி பாக்கெட் அண்ணா அறிவாலயத்திலேருந்து தூக்கி கொடுக்குற மாதிரி, சிவி கணேசன் சேர்த்து வச்ச கொள்ளையடிச்ச பணத்திலேருந்து கொடுத்த மாதிரி. என்னையா அது? நம்ம வரி பணம், நம்ம வரி பணத்தில் நமக்கு காசு கொடுக்குறான். தேர்தலில் காசு கொடுப்பதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்காது. அதனால் என்ன பண்ணுறான்? அதை ஊழலை எப்படி வந்து சட்டப்பூர்வமாக மாற்றியதோ அதே மாதிரி வாக்குக்கு காசு கொடுப்பதை சட்டப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். இதெல்லாம் செஞ்சால் மக்களாகிய நாங்கள் உங்களை நம்பிடுவோமா? மக்கள் நம்பிடுவாங்களா? திமுகவை நம்பிடுவாங்களா? என்கிட்ட கேட்டாங்க, திமுக ரொம்ப பலமான கட்சிங்க, கூட்டணி பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது. அப்படி பலம் வாய்ந்த ஒரு எதிரியை தோற்கடிப்பதில் தான்யா தமிழர்களுடைய மானம் இருக்குது, தமிழர்களுடைய வீரம் இருக்குது. இப்படி பலம் வாய்ந்த திமுகவை தோற்கடிக்கிறதா இருக்கு. தோற்கடிக்க முடியாதல இல்லை. ஸ்டாலினுக்கு என்னங்க அவசியம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஸ்டாலின் அரசியல் இருக்கிறாரு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவங்க அப்பா 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிட்டாரு. அவங்க பையன், அவங்க மருமகன், இவர் அதுக்கு மேலே பல லட்சம் கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. அந்த சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் இருக்கிறாரு. பதனியில் சீனி ஓட்டு குடிச்சு ஒரு தத்தியை போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வச்சிருக்கீங்களே, இவருக்கு என்னங்க தெரியும்? கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போட்ட இந்த மகாராஷ்டிரா போய் இவரெல்லாம் எதுக்குங்க அரசியல் இருக்கிறாரு? எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நெய்வேலி நிலத்தடியில் கீழே 115 மடங்கு மெர்க்குரி இருக்கு. மெர்க்குரி இருந்தால் என்ன ஆகும்? அதை குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மக்களுடைய மூளை பாதிக்கப்படும், மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். அதுலேருந்து என் மக்களை காக்கணும்னு நினைக்கிறோம். கடலூர் சிப்காட்டில் முழுக்க ரசாயன தொழிற்சாலை, அதையெல்லாம் இழுத்து மூடணும்னு நினைக்கிறோம். என் மக்களை விவசாயம் செஞ்சு பொழைக்க வைக்க முடியும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்புறாரு. அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் தொழில் வளர்ச்சி அதை பண்ணிடுவோம். விவசாயம் அரசு பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க பணி. பாலில் மட்டும் பல லட்சம் கோடி பொருளாதாரம் வருது. பாலில் மட்டும் இன்னும் தயிர் இருக்குது, மோர் இருக்குது, வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, பாலாடை கட்டி இருக்குது, சீஸ் இருக்குது. எவ்வளவு பொருளாதாரம் எங்கே இருக்குங்கிறது தெரியாமல் இதுதாங்க ரசாயனம் மாதிரி இந்த மாதிரி இப்போ இந்த நிலத்தில் வந்து ஒரு அடிக்கு எத்தனை செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இது நெய்வேலியில் சுரங்கம் தோண்டி வச்சிருக்காங்க, பழுப்பு நிலக்கரி தோண்டி வச்சிருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று புல்லு பூண்டு வளருமா? எத்தனை லட்சம் கோடி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? நெய்வேலி
நிர்வாகம் எத்தனை லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்த நிலத்தை கொள்ளையடிச்சு சம்பாதிக்குது. கொதறி வச்ச நிலத்துல புல்லு பூண்டு எதையாவது ஒன்று நட்டு வையா, வளரட்டும். அந்த சிந்தனையே இருக்காது, சிந்தனையே இருக்காது, சிந்தனையே இருக்காது. நெய்வேலி டவுன்ஷிப்குள்ளே போய் பாருங்க, ஜம்புலிங்கனாருக்கு தெரு இருக்கா? தெரு பேர் இருக்கா? இருக்காது. பெரியாருக்கு பேர் இருக்கும், கருணாநிதிக்கு பேர் இருக்கும். ஏன் ஜெயலலிதாவுக்கு கூட சிலை வச்சிருக்கான், நம்மளுக்கு சிலை இல்லை. கோட்ரஸ்ல ஓரமா ஒதுக்கி நாம இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு பெரிய பெரிய கனவுலாம் இல்லை, சின்ன கனவு தான். இந்த சொல்றாருல கச்சத்தீவை வந்து விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இலங்கை அதிபர் திசநாயக்க சொல்றாரு. விட்டு தர்றதுக்கு அது உன் சொத்தா? யாது கச்சத்தீவு இலங்கைக்காரனோட சொத்தா? அதை விடு. இலங்கை தீவு சிங்களவனுக்கு மட்டும் சொந்தமானதா இல்லை தமிழனுக்கு சொந்தமானதா? தமிழனுக்கு சொந்தமான, தமிழனுக்கு சொந்தமான தீவு. நீ வந்து ஆட்சியை பிடிச்சிக்கிட்ட, அதிகாரத்தை வெள்ளக்காரன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நீ வந்து சொல்ற இப்ப கச்சத்தீவை வந்து நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு. நீ விட்டுத்தர மாட்டேன்னு எப்படி தட்டி பறிக்கன்னு கூட எங்களுக்கு தெரியாம உட்காந்துருக்கோம். ஒரு அதிகாரம் கொடுத்து பாருங்க, ஒரு அதிகாரம். இலங்கை என்ற அரசு, இலங்கை என்ற அரசாங்கம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டுற வரி படத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. 2022ஆம் ஆண்டு மட்டும் $3.8 பில்லியன் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வந்து கடனா உதவியா கொடுத்துருக்கு. யார்? மோடி அகமதாபாத்தில் டீ வித்த கிடையாது, இல்லை சோனியா காந்தி இத்தாலியிலிருந்து வரதட்சணையா கொண்டு வந்து பணமா? எல்லாம் தமிழ்நாட்டு தமிழர்கள் நாங்கள் கட்டுற வரி பணத்தில் இலங்கை அரசாங்கம் நடக்குது. அவன் சொல்றான் கச்சத்தீவை விட்டு தர மாட்டான் அப்படின்னு சொல்லி. இங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுடைய பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, விவசாயம் நல்லா வெள்ளம் வந்தா போச்சு, வறுமை வந்துச்சுன்னா வறட்சி வந்துச்சுன்னா போச்சு. ஓரளவு நார்மலாக நமக்கு மழை பெஞ்சிருந்தால் நம்ம ஏதாவது ஒரு வெள்ளாமையை பார்ப்போம். ஆனால் தினமும் வந்து உயிரை கையில் பிடிச்சி கடலுக்கு போகிறது எவ்வளோ பெரிய சோகங்கிறத பாருங்க. தினம் கையில் உயிரை பிடிச்சிட்டு போகிறது, என்னைக்கு எவன் அடிப்பானே தெரியாது. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இது நாங்கள் திராவிடத்தை ஏன் எதிர்க்கிறோம்? கருணாநிதி எதுக்கு, திமுக காரங்களை எதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் இவ்வளவு கேவலமாக சொல்கிறாங்க? இவ்வளவு கேவலமாக ஏன் சொல்கிறாங்க? காரணம் இருக்கு ராஜா. இந்த கச்சத்தீவு என்கின்ற பிரச்சனையை நல்ல முறையில் தீர்த்திருக்கலாம், ஆனால் தீர்க்கலை. காரணம் என்ன? இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் பிரதம அமைச்சராக இருந்த நேரு சொல்கிறார், இந்த கச்சத்தீவு பிரச்சனை அப்பயே வரும்போது நேரு சொல்கிறார், எப்பா நேரு இந்த மாதிரி வந்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுக்குற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நேரு என்ன சொல்கிறாரு? போய் சின்ன தீவுக்கெலாம் நாடாளுமன்ற நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணடிக்காதீங்க, இந்த பிரச்சனையை நான் பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாப்புல. அப்போ 1974 வந்து கச்சத்தீவுக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தப்பட போடுறது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சின்னஞ்சிறு ஒரு பிரதேசத்தை, ஒரு நிலப்பரப்பை மேற்கு வங்காளத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு நேரு அவர்கள் தீர்மானிக்கிறார். அப்போது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த பி.சி. ராய் என்கின்ற முதலமைச்சர், இல்லை அந்த சின்னஞ்சிறு தீவு எங்களுக்கு சொந்தமானது, பெருபாரி யூனியன் மேற்கு வங்காள மக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் தடையாணை வாங்குறார், தடை உத்தரவு வாங்குறார். அதுக்கப்புறம் நேரு பின்வாங்கிறார். ஆனால் இங்கே தான் 1967 இருந்து தமிழர் அல்லாத ஒருத்தரை, மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுத்துட்டோம். 1974 கச்சத்தீவு ஒப்பந்தம் போடப்படும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி எதுவும் செய்யலை, தூக்கி கொடுங்கன்ட்டாப்ல.